மத்தேயு 5:9 அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அமைதி ஏற்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரையும் மனதார மன்னிக்க வேண்டும். நமக்கு பிறர் எப்படிப்பட்ட தீமை செய்திருந்தாலும், துரோகம் செய்திருந்தாலும், அவை எல்லாவற்றையும் நாம் மனதார மன்னிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கிறார். இந்த உலகம் கொடுக்க முடியாத அமைதியை கொடுக்கிறார். இரண்டாவது, பிறர் குறையை நாம் கிண்டி கிளறிக்கொண்டு இருக்க வேண்டாம். அதையே எப்பொழுதும் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டாம். மூன்றாவது, புரணி பேச வேண்டாம். ஒருவருடைய குறைகளை பற்றி இன்னொருவரிடம் பேசுவது, இப்படியாக நாம் இருக்கக்கூடாது. நான்காவதாக, எல்லோருக்காகவும் ஜெபம் செய்வோம், மனதார ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப நபர்கள் எல்லோருக்காகவும், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, அண்ணன் பிள்ளைகள், தம்பி பிள்ளைகள், அக்கா பிள்ளைகள், தங்கை பிள்ளைகள், உற்றார் உறவினர் எல்லோருக்காகவும் மனதார ஜெபிப்போம். ஐந்தாவதாக, நம்மால் முடிந்த அளவு உதவி செய்வோம். பண உதவி, பொருள் உதவி, உதவி செய்வோம். அடுத்ததாக, ஆறாவதாக, பரிசுத்தாவின் கனிகளால் நாம் நிரப்பப்பட்டு இருப்போம். கலாத்தியர் 5:22 முதல், தூயாவின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். ஆக இப்படிப்பட்ட கனிகளால் நம்மையே நாம் நிரப்பிக்கொள்வோம். ஆண்டவரிடத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். அதிகமாக ஜெபிக்கும் பொழுது நாம் அமைதியை ஏற்படுத்துகிறோம். நாட்டிற்காக, தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக, நாட்டு தலைவர்களுக்காக, இன்னும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்டிற்காக, போலீஸ் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், இப்படியாக எல்லா துறைகளுக்காகவும் ஜெபிப்போம். அமைதியை ஏற்படுத்துவோம். மகிழ்ச்சியாக வாழ்வோம். ஆண்டவர்